स्मारकुष्ठछायार्च प्रमेद चोरोन्माद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे யாரு இல்லையே? எல்லாரும் ஹோட்டலுக்குள்ள போயிருக்காங்க. சரி, நீ யாருமா? நீ எங்க இருந்து வர? ஏதாவது அடையாள அட்டை இருக்கா? இருக்கு, ஹேண்ட்பேக்ல இருக்கு. என் ஹேண்ட்பேக் எங்க விழுந்துருச்சு. நல்லா தேடி பாருமா. என் ஹேண்ட்பேக்கை காணோம். எங்க விழுந்துருச்சு. காணோங்க. இவங்கதான் இங்க இருக்காங்க பாருங்க. இவங்கதான் எல்லாரும் இந்த பஸ்ல ஏத்தி என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்கதான் எல்லாரும் இவங்கதான் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. ஒருத்தைய சமாளிக்க உங்களுக்கு துப்பு இல்ல. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு
வண்டிய நீங்க உக்காரு. உக்காரு. இதான் அந்த மோட்டல். லெஃப்ட்ல திருப்பு. இங்கதான் வாங்க. ஏன் சார் பாழடைஞ்ச இடம் மாதிரி தெரியுது, இங்க யாருமே இல்லையா? ஆமா, இது மூடி ரொம்ப வருஷமாச்சு. இப்ப யாருமே இங்க இல்ல. சார் என்ன? பஸ் இங்க வந்துருக்கு. பிரியா வந்திருக்கா. இது பிரியாவோட செப்பல். இங்கேயும் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியலன்னு நினைக்கிறேன். யோசிக்க டைம் இல்லை. சீக்கிரம் வாங்க. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சீக்கிரம். இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? தோ எல்லாம் இவ்வளோ தான். இவ மட்டும் ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணல, இந்நேரம் போயிருப்போம். இல்ல, எல்லாம் சரியான நேரம் தான். பாலம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. அதானே, இன்னும் அந்த அபாய வளைவு வரலையே. பயப்படாத. இதுக்கே பயந்தா எப்படி? இதை விட பயங்கரமா இருக்கும் அந்த பாலம். எந்த பாலம்? அதான் நாம எல்லாரும் போய் விழப்போறோமே, அந்த பாலம். ரொம்ப உயரமா இருக்கும். நாம விழ போறோமா? ஆமா, நாம இப்ப சாக தான் போயிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். நான் வரல. வேணி, நான் போகணும். என்ன விடுங்க. என்ன அவ்வளவு அவசரம்? அதுக்குள்ள இதுக்கு அவகிட்ட சொன்னேன். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராது. ஆமா, போன தடவை அக்கா கூட்டிட்டு வந்த ஆளுகிட்ட எவ்வளவு கவனமா நடந்துக்குச்சு. அது உனக்கு தெரியல வேணி. முன்கூட்டியே போய் சொல்லிட்ட. நீ உட்காரு. உட்காரு. நான் போகணும். என்ன கத்துனாலும் பிரயோஜனம் இல்ல. உன் கூட சேர்ந்து நாங்க மறுபடியும் சாக போறோம். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் நாளைக்கு இதே பஸ்ல வருவோம். நீ உட்காரு. இல்ல, உட்காரு. நான் போகணும். என்ன கத்துனாலும் பிரயோஜனம் இல்ல. உன் கூட சேர்ந்து நாங்க மறுபடியும் சாக போறோம். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் நாளைக்கு இதே பஸ்ல வருவோம்.
வண்டி இன்னும் பஞ்சர் ஆகல, இன்னும் அந்த இடம் வரவே இல்லை. ஏன் இதெல்லாம் ஏன் ஏன் இதெல்லாம்? எல்லாம் அந்த ஆரவல்லியோட சாபம். ஆரவல்லியோட சாபமா? ம் ஆரவல்லிக்கும் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி என்ன சார் சம்பந்தம்? அவங்க எல்லாருமே ஆரவல்லி கோட்டையை சேர்ந்த ஆளுங்க. ஆரவலி என்ன பண்ணா? உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இது அங்கே உள்ள நம்பிக்கையும் செவி வழி கதையும் தான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. பொதுவாக ஆரவல்லியோட குணங்கிறது அரக்கியோட குணம்தான். அடங்கி போனால் விட்டுரும், எதிர்த்து நின்னா இல்லாமல் பண்ணிடும். அப்படி தான் இந்த மக்களோட நிலைமையும் ஆச்சு. ஆரவல்லியோட அட்டகாசம் தாங்க முடியாம அவளோட கொட்டத்தை அடக்கணும்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணோம். ஒரு நாள் இந்த பஸ்ல பக்கத்து மலையில இருக்கிற ஒரு மந்திரவாதியை பார்க்க போனோம். ஒருவேளை அந்த மந்திரவாதியை இவங்க சந்திச்சிருந்தா ஆரவல்லி கோட்டை அந்த ஆரவல்லியோட கட்டுப்பாட்டிலேருந்து மீண்டு இருக்கும். ஆனால் அது நடக்கலை. எங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒவ்வொருத்தரையும் இப்படி வழியில் ஏற்றிக்கிட்ட மாதிரி எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அவரை பார்க்க போனோம். அந்த பஸ்ஸு இதே மாதிரி இதே பாதையில் இதே மக்களோட போச்சு. அந்த மோட்டலில் நின்றுச்சு, பஞ்சர் ஆச்சு. எஸ், இப்போ அந்த பஸ் பஞ்சர் ஆயிருக்கு. அந்த இடம் எனக்கு தெரியும். சீக்கிரம் பணம் பிடிச்சிடலாம். சீக்கிரம் போங்க. கடைசியா ஒரு பாலத்து மேலே போறப்ப அந்த ஆரவல்லியோட உருவத்தை பார்த்து பயந்து போய் டிரைவர் தடுமாறிட்டாரு. பஸ் நிலகுலைஞ்சு போய் பாலத்துல இருந்து விழுந்துருச்சு. எப்படியும் அது 50 அடி உயரத்துக்கு மேல இருக்கும். தண்ணி இல்லாத ஆறு, ஒரே கல்லு முள்ளுமா கலந்துச்சு. நாங்க யாரும் பொழைக்கல, செத்துட்டோம்.
இங்கே தான் நிறுத்து. இந்த இடத்துல தான் அந்த பஸ் பஞ்சர் ஆயிருக்கணும். பஸ் காணுமே சார். பஸ் உங்க கண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சது சார், நான் தானே ஏற்றி விட்டேன். ம் ஆனா அதுக்கப்புறம் தெரியாது. உங்களுக்கு தெரியும். எப்படி சார்? அப்புறம் சொல்றேன். சரி, பஸ் இப்போ இங்கே இருக்கா? தெரியுதா? வந்திருக்கு. டயர் மார்க்ஸ் இருக்கு. வந்திருக்கா? ம் டயர் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பியிருக்காங்க. எங்கே சார்? அந்த உடஞ்ச பாலத்துக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாலத்திலேருந்து பஸ் கீழே விழ போகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாலத்திலேருந்து பஸ் கீழே விழ போகும். எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது சார். நீங்கள் சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இப்போ உங்களை நம்புறதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை சார். ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி தான் நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை ஏமாத்தாதீங்க சார், ப்ளீஸ் சார். நான் பிரியாவை காப்பாற்றணும் சார், ப்ளீஸ். காப்பாத்து. இப்படி நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? கிளம்புவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வேணி, பத்திரம் அங்க விட்டா மாதிரி மறுபடியும் விட்டுறாரு. இடம் வரப்போ நம்ப முடியாது. இவன் மத்தவ மாதிரி இல்லை. கடைசி நேரத்துல கூட தப்பிச்சிருவா. அதுக்கு நான் விட மாட்டேன். பாலம் அவ்வளவு அவசரமா இருக்கு. உளுந்தா எலும்பு கூட தேராது. அதுல இருந்து தப்பிச்சிடுமா என்ன? ஒருவேளை நீ தப்பிச்சிட்டா அப்ப கொன்னுடு. பாலம் வரத்துக்கும் இவ உயிர் போறதுக்கும் சரியா இருக்கும். பைத்தியக்கார கூட்டம், செத்து போயும் திருந்தாத ஆத்மா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்டில் ஒரு சின்ன பாதை வரும். அதில் திருப்பு, குறுக்கு வழி. நாம் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடியே போயிடுவோம். பிரியாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார்.
சார் என்ன சார் எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? பஸ் நிக்குது. பஸ்ஸா? எனக்கு எதுவும் தெரியலையே சார். நீ இங்கே இரு. சார் சார் எங்க போறீங்க சார்? வேணாம் வேணாம் என்ன விட்டுடுங்க.